வாங்க இன்னைக்கு சுவையான பாதுஷா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முதல்ல ஒரு பவுல்ல 1 கப் மைதா மாவு எடுத்துக்கணும். 50 கிராம் பட்டர், 2 டீஸ்பூன் தயிர், 1/2 டீஸ்பூன் பேக்கிங் சோடா, அப்புறம் தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா விரலால பிணைஞ்சு விட்டுறணும். பிணைஞ்சு நல்லா உதுத்து விடணும். வெள்ளால தான் பிணையணும். இந்த மாதிரி நல்லா பிணைஞ்சு உதுத்து விடணும். இப்போ இதோட ஐஸ் வாட்டர் தெளிச்சு கொஞ்சம் கொஞ்சமா தெளிச்சு மாவை பிணைஞ்சு எடுக்கணும். ஒரு சப்பாத்தி மாவு கன்சிஸ்டன்சிக்கு பிணைஞ்சு எடுக்கணும். பிணைஞ்சாச்சு. இப்போ பாகுக்கு ஒரு பாத்திரத்துல 1 கப் சுகர், அது மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கணும். இது ஒரு கம்பி பதம் வர அளவுக்கு இந்த பாகை நம்ம ரெடி பண்ணிக்கணும். ஒரு கம்பி பதம் வந்துருச்சு. இப்போ நம்ம ஏற்கனவே பிணைஞ்சு வச்சிருக்க மாவை மைதா மாவு லைட்டாக கையில் தடவிட்டு நல்லா ப்ரெஸ் பண்ணி ரவுண்ட் பண்ணி எடுக்கணும். அதுக்கப்புறம் நம்ம பெருவிரலால் ஒரு ப்ரெஸ் மட்டும் நடுவில் கொடுக்கணும். சென்டரில் மைதா மாவை நல்லா கையில் தேய்ச்சிட்டு மாவை உருண்டையாக உருட்டி நல்லா ப்ரெஸ் பண்ணி அமுக்கி எடுத்து நம்ம பெருவிரலால் ஒரு ப்ரெஸ் கொடுக்கணும். இப்போ ஒரு வானலியில் எண்ணெய் சேர்த்துட்டு நம்ம உருட்டி வச்சிருக்க இந்த பாதுஷாவை அதில் சேர்த்துக்கலாம். இது மீடியம் ஃப்ளேமில் தான் வேக வைக்கணும். ரொம்ப ஹை ஃப்ளேமில் இதை வேக வைக்கக்கூடாது. அப்போ தான் ஈவனாக வேகும். பொன்னிறமாக வர வரைக்கும் இதை ஃப்ரை பண்ணிக்கலாம். பாதுஷாவில் எந்த வெடிப்பும் இல்லாத மாதிரி நம்ம பார்த்துக்கணும். இப்போ பொன்னிறமாக வந்துருச்சு, எடுத்துடலாம். இதே மாதிரி பிணைஞ்சு வச்சிருக்க ஒவ்வொன்றா எடுத்து இந்த எண்ணெயில் ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இந்த மாதிரி பொன்னிறமாக வரணும். இப்போ எல்லாத்தையும் பொரிச்சு எடுத்தாச்சு. இது கொஞ்ச நேரம் ஆற விட்டுறலாம். ஆறுனதுக்கு அப்புறம் இதை ஒவ்வொன்றா எடுத்து பாகில் சேர்த்துக்கலாம். பாகில் சேர்த்து நல்லா பிரட்டி விட்டுட்டு 10 மினிட்ஸ் அது நல்லா பாகில் ஊறணும். ஊறினதுக்கு அப்புறம் ஒரு தட்டில் எடுத்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். சுவையான பாதுஷா ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே உங்க கமெண்ட்டை போஸ்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.